இது ஸ்டேட் மினிஸ்டரி பவர் வெஸ்டட் வித் யூ. நீங்கள் ஸ்டேட் மினிஸ்டரி ஆப்ரேட் பண்ணுங்கள். மக்களை அமைதியாக வாழ வைக்கணும், மக்களை சந்தோஷமாக வாழ வைக்கணும், லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தான் கூட அருணாச்சல சாமி சீஃப் மினிஸ்டர் காலிபாத கொல்லப்பட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியில் கொலைக்காரனாக இருக்கும்போது ஹைகோர்ட் ஜட்ஜி நீதி தாழ்மால கொல்லப்பட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் கொலைக்காரனுங்க, ஹைகோர்ட் ஜட்ஜும் கொலைக்காரனுங்க. இப்போ ஜனநாயகம் எங்கே இருக்குது இந்தியாவில்? ஜனநாயகம் எங்கே இருக்காது? சத்யல் கல்கட்டா இருக்கும்போது அங்கே ஜெயிலில் இதை கொலை பண்ணி பார்த்தாங்க. அப்பு அதுதான் ஒருத்தருக்குள்ள வந்து மொத்தம் 3 பேர் அங்கே இருந்தாங்க கல்கட்டா ஜெயிலில். அவன் அப்புங்கிற கிருஷ்ணசாமி அது வந்தான் ட்ரைனிங் எடுத்து என்னை கொலை பண்ண வந்தான். இங்கே ஸ்கூல் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு 2 ரயில் கல்வெட்டியை கொலை பண்ண வந்தான். அப்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியே வந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு ரவுடியாக இருக்கான். இந்த நாடு எங்கே போகுதுன்னு பாருங்க. அது எக்ஸன்சி பிரிசன் ஆஃப் இந்தியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர், யூனியன் ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷா தெரிஞ்சுக்கங்க. சீஃப் ஆஃப் இந்தியா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியே கொலை பண்ணிக்கிறான், அவன் கொலைகாரன். ஹைகோர்ட் ஜட்ஜி கொலை பண்ணிக்கிறான், அவன் கொலைகாரன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பெண்களை கற்பழிக்கிறான், இன்க்ளூடிங் மைனர் கேர்ள்ஸு. ஹைகோர்ட் ஜட்ஜி பெண்களை கொலை பண்ணிக்கிறான், இன்க்ளூடிங் மைனர் கேர்ள்ஸு. இப்போ நாடு எங்கே போகுது? இந்தியா ஜனநாயக நாடா? இந்தியா ஜனநாயக நாடா? சொல்லுங்க பார்ப்போம். ஜனநாயகம் எங்கே போகுது? மக்களுக்கு பாதுகாப்பு என்ன? அதுக்கு தான் நான் போட்டேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கோடி லஞ்சம் வாங்குறான்னு சொன்னேன். 23/1/2014 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு நான் லெட்டர் எழுதியிருந்தேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கோடி லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்ச படத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான்னு சொல்லியிருந்தேன். ஹைகோர்ட் ஜட்ஜி கோடி லஞ்சம் வராங்க, லஞ்சமான படத்தை அவரை சேனலில் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான்னு சொல்லியிருந்தேன். இது சொன்னது எல்லாம் தப்பு. எப்போ தான் வைக்கணும், எப்போ தான் பொறுப்பெடுத்து போகிறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வேணால் அதுக்கு 6 மாதம் போடுறேன். ஹைகோர்ட் ஜட்ஜி லஞ்சம் வேணால் அதுக்கு 6 மாதம் போடுறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஹைகோர்ட் ஜட்ஜி பெண்களை கற்பாட்டியாக அது 25 நாள் ஜெயிலில் போடுறேன். என்னை போலீஸ் அதில் ஏற்றுறேன், என்னை மேஜிஸ்ட்ரேட் நிறுத்துறேன். சிபிஐ எங்கள் கேட்ட கொடுத்துட்டு போ, நான் ப்ரூவ் பண்ணிட்டு போகிறேன். பாராளுமன்றம், நீதிமன்றம், மக்கள் மன்றம், சட்டமன்றம், இதை விட அதிக சக்தி வந்து மக்கள் மன்றம். இப்போ நான் மக்கள் மன்றத்தில் தான் எனக்கு கோரிக்கை வைக்கிறோம். மக்களை வாழ வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. ஏதோ வந்தான் போனாங்கிறது சாப்பிட்ட தூங்குறத ஏன் கதை கிடையாது. நான் பிறந்ததே வந்து மக்களை வாழ வைக்கிறதுக்கு தான், அமைதியாக வாழ வைக்கிறதுக்கு. சட்டப்படி ஜனநாயகத்தை பாதுகாக்கிறது, லஞ்சத்தை ஒழிக்கிறது, ஜாதி வரியை ஒழிக்கிறது. எத்தனை நீதிபதி பெண்களை கைப்பற்றாங்க லிஸ்ட் எண்ணிட்டு, எத்தனை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பெண்களை நட்சத்திர ஹோட்டலில் கைப்பற்றாங்கன்னு லிஸ்ட் எண்ணிட்டு, ஆதாரம் எண்ணிட்டு. எத்தனை ஹைகோர்ட் ஜட்ஜிங்க பெண்களை வந்து கற்பழிச்சா நிர்மலா நிறுவனமாக ஆட விட்டாங்கிறது லிஸ்ட் இருக்குது. நான் சரி சிபிஐ என்கொயரி, நான் கேட்குறது சிபிஐ என்கொயரி. மிஸ்டர் ஸ்டாலின் ஆர்டர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, உங்களுக்கே பவர் இருக்குது. சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணிட்டு நான் ப்ரூவ் பண்ணிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை அரெஸ்ட் பண்ணலாம், ஹைகோர்ட் ஜட்ஜிகளை அரெஸ்ட் பண்ணலாம். அவங்கள அரெஸ்ட் பண்ணால் மற்ற ரவுடிகளை அரெஸ்ட் பண்ண மாதிரி. ஸோ அதாவது இந்த இன்றைக்கி எத்தனையோ படம் நடக்குது. இவன் அவனை குத்துனா, அவன் இவனை வெட்டினா, அவனை. இந்த ரவுடியை விட பெரிய ரவுடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தான், பெரிய ரவுடி ஹைகோர்ட் ஜட்ஜி தான். அதிக ஜாதி வரி சுப்ரீம் கோர்ட் தான் இருக்குது, அதிக ஜாதி வரி ஹைகோர்ட் தான் இருக்குது. அதை எதிர்த்தாலும் போராட்டிருக்கேன் நான். இந்த இந்திய ஜனநாயக நாடு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, பர்சனல் ரைட் இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் ஸ்பீக்கிங் ரைட்ஸ் இருக்குது. மீடியா எனக்கு அனுப்பு, ப்ரெஸ் மீடியா அனுப்பு, எலக்ட்ரானிக் மீடியா அனுப்பு, மல்டிபிள் மீடியா அனுப்பு, யூடியூப் அனுப்பு. நான் கொடுக்குறேன் பல ஆதாரங்கள், நான் கொடுக்குறேன். இல்லை சிபிஐ அனுப்பு, டேரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ட் அனுப்பு, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸில் வரட்டும், ஐபி வரட்டும், இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி வரட்டும். நான் கூட மோர் டீட்டெயில்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வரட்டும்,
இந்த ஹைகோர்ட்டு நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அந்த நாட்டோட ஐயோக்கியங்க, திருடனுங்க. ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் யாருன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தான். இந்தியாவுடைய டெரரிஸ்ட் யாருன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ். அதை எழுத்து போராட்டிக்கிறேன் நான். சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதிகளும் ஹைகோர்ட் நீதிபதிகளும் ஒன்றா நம்பர் ஐயோக்கியங்க, திருடனுங்க, பெண்களை கற்பழிக்கணுங்க, 16 வயசு பொண்ணுங்களை கற்பழிக்கணுங்க, போஸ்ட்ல சட்டத்தில் நான் உள்ள போனேன். நான் ஜெனரல் ஜெயில் கோயிலில் இருந்தால் இது சென்ட்ரல் ஜெயில் கல்கட்டாவில் இருந்தான். அங்கே எத்தனை பேர்த்த நீங்கள் போஸ்ட்ல சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிக்கிறீங்க? போஸ்ட்ல சட்டத்தில் அரெஸ்ட் பண்ண வேண்டியது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ். இவன் பையன் அதாவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு ஹைகோர்ட் நீதிபதிக்கு பெண்களை கூட்டி கொடுத்து ஒரு குரூப் இருக்கிறான். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு கோடி கோடி லஞ்சம் வாங்கி கொடுத்து ஒரு குரூப் இருக்கிறான். அதில் கமிஷன் அடித்து அவன் பல கோடி அடிக்கிறான். இதாங்க இந்தியன் ஜுடிஷியரி. இந்தியாவில் இந்தியன் ஜுடிஷியரி எதிர்த்து போராடி ஜெயிலுக்கு 2 முறை போனது ஜஸ்டிஸ் கண்ணன். எதுக்காக போராடினேன்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க கற்பழிச்சு அதை எடுத்து போராடினேன். ஹைகோர்ட் ஜட்ஜுங்க கற்பழிச்சு அதை எடுத்து போராடினேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க கோடி கோடியாக லஞ்சம் வாங்கினா அதை எடுத்து போராடினேன். ஹைகோர்ட் ஜட்ஜுங்க கோடி கோடியாக லஞ்சம் வாங்கினா அதை எடுத்து போராடினேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் ஆக்குபை பண்ணிக்கிறான். எல்லாத்துக்கும் அதில் வந்து பங்கு இருக்குது, எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் இருக்குது, அதை எடுத்து போகிறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் போஸ்ட்டில் வந்து ரிசர்வேஷன் அதை எடுத்து போகிறாங்க. அதுக்கு ஜெயிலில் போட்டு எனக்கு ஜெயிலில் கொலைப்படுறீங்க. நான் வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், சட்டத்தின் நீதியை பாதுகாக்கணும், சமத்துவத்தை நிலைநாட்டணும், மத ஒற்றுமையை போற்றி பாதுகாக்கணும், 144 கோடி மக்கள் அமைதியாக வாழ அதுக்காக போராட்டுகிறேன். அதுக்காக தான் போராட்டுகிறேன். எனக்கு வந்து இந்த நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பர்சன். எனக்கு பொது நான் தான் முக்கியம். நான் செல்ஃபிஷ் கிடையாது. நான் தான் வாழணும், நான் தான் சாப்பிடணும், என் குடும்பம் தான் சாப்பிடணும், என் குடும்பம் வாழணும்னாக்கா நான் இன்றைக்கி எவ்வளோ சுகமாக இருக்கலாம். 144 கோடி மக்களும் அமைதியாக வாழணும், 140 கோடி மக்களும் உரிமையோடு பாதுகாக்கணும்னு போராடினேன். இந்தியாவோட ஒரே ஜஸ்டிஸ் மக்கள் நினச்சி பார்க்கணும். அதனால் மை ஹையர் ரிக்வெஸ்ட், humble request, deep request, esteemed request to the Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. M.K. Stalin. நீங்கள் என்கவுண்டர் நிறைய பண்ணுங்க, என்கவுண்டர் பண்ணி ஆகும். எந்த ஆளுக்காலும் அரசியல் லாபத்துக்காக போட்டிகள் அதை பற்றி கவலைப்படாது. என்னோட கட்சி ஆன்டி கேஷனல் டெக்னிக் பார்ட்டி, நேஷனல் லெவல் பார்ட்டி. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மிஸ்டர் M.K. Stalin. மிஸ்டர் M.K. Stalin ஆளுநர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு என்கவுண்டர் ஆர்டர் பண்ணு. என்கவுண்டருக்கு மிஸ்டர் அருணுக்கு நீங்கள் பார் கொடுங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார் யாரை எங்கே அடிக்கணும், நொறுக்கணும், கொல்லணும், ஷூட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன பவர் கொடுங்க, கிரீசிகள் காட்டணும், நாட்டை காப்பாற்றணும். நாடே சிரிக்குது. இது வந்து பார்க்கிங் கண்ட்ரியா, டெமோக்ராட் கண்ட்ரியா, மக்களாட்சி நடக்குதான்னு மக்கள் நாடு சிரிக்குது. இன்னைக்கு ஒரு கட்சி வரும், நாளைக்கு ஒரு கட்சி ஆட்சி நடக்கும், அது தூக்கி போடுது. அதை பார்க்காதீங்க. ஒரு நாள் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் அந்த கூட நாட்டினுடைய நடத்த அக்கறை வச்சு பாதுகாக்கும். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கற்பழிச்சான்னு என்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஹைகோர்ட் ஜட்ஜி கற்பழிச்சான்னு ஆதாரம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிகள் பெண்களை கூட்டி கொடுத்து ஜட்மெண்ட்டில் கையெழுத்து வச்சு என்கிட்ட ஆதாரம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஹைகோர்ட் ஜட்ஜிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுத்து பல கோடி லஞ்சம் கொடுத்து ஜட்மெண்ட் இவ்வளோ டைப் பண்ணி கையெழுத்து வாங்குறது என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இது உங்கள் எம்பி சொல்லி பார்லிமெண்ட்டில் பேச சொல்லி என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இல்லாட்டி உங்கள் ஐடி இன்டெலிஜென்ஸ் அனுப்பி வைங்க, நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், ஆதாரம் கொடுக்குறேன். முதல்ல நீதித்துறை அட்டாக் பண்ணணும். நீதித்துறையில் நடக்கிற தவறை நம்ம சுட்டி காட்டணும் மக்களுக்கு. நீதிபதிகளை செருப்பால் அடிச்சோம் ஒரே ஆளுநர். சுப்ரீம் கோர்ட்டின் பெண்களை கற்பழித்த சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதிகளை சங்கிலால் கட்டி போட்டு செருப்பால் அடிச்சவங்க ஜஸ்டிஸ் கட்டணும். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பல கோடி லஞ்சம் வாங்கினா அவங்கள சங்கிலிக்கால அடிச்சு கட்டி போட்டு செருப்பால் அடிச்சவங்க ஜஸ்டிஸ் கட்டணும். ஹைகோர்ட் நீதிபதிகள் பல கோடி லஞ்சம் வாங்கினா அவங்க செருப்பால் சங்கிலால் கட்டி போட்டு செருப்பால் அடிச்சவங்க ஜஸ்டிஸ். ஹைகோர்ட் நீதிபதிகள் பெண்களை கற்பழிச்சா ஆனால் சங்கிலால் கட்டி போட்டு செருப்பால் அடிச்சவங்க ஜஸ்டிஸ். இந்தியாவில் யாராவது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி செப்பல் அடிச்சானா? இந்தியாவில் யாராவது ஹைகோர்ட் நீதிபதி செப்பல் அடிச்சானா? நான் தானே அடித்தேன். எதுக்காக அடித்தேன்? ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், சட்டத்தின் நீதியை பாதுகாக்கணும்,
சமத்துவத்தை நிலைநாட்டணும், மத நல்லெண்ணத்தை போற்றி பாதுகாக்கணும், 144 கோடி மக்களும் அமைதியாக வாழணுங்கிறதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியில் செல்லார் கட்டி போட்டு செருப்பல் அடிச்சு ஓட்டிருக்காங்க. ஹைகோர்ட் நீதிபதி செருப்பல் அடித்து சட்டத்தில் நீதி பாதுகாத்து வந்து வச்சுருக்காங்க. உலகத்தில் எங்கேயாவது ஹைகோர்ட் ஜட்ஜிகள் ஜெயிலில் போட்டு தான் வராதுதா? ஜஸ்டிஸ் கட்டணம் வந்து ஜெயிலில் போட்டு கொலை பண்ணால் தான் நீதித்துறை காப்பாற்றப்படணும்னு அவன் ஃபைட் பண்ணான். நான் என்ன பண்ணேன், இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு நீதிபதிகளை ஒழிச்ச தீரணும்னு நான் போராட்டேன். கடைசியாக நான் தானே வின் பண்ணேன். நான் என்ன குற்றம் செஞ்சேன்னு நீ சொல்லு மக்களுக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன குற்றம் பண்ணுதுன்னு நான் மக்களுக்கு சொல்கிறேன். ப்ரெஸ் மீடியாவா, எலக்ட்ரானிக் மீடியாவா? ஏன் எலக்ட்ரானிக் மீடியா ஸ்டேட் கொடுக்குறேன்? கரண்ட் பேட்டி எடுக்கூடாது. அப்போ எனக்கு சொல்லுங்க, நான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னை பர்மிட் பண்ணலையா? பேச்சு உரிமை, எழுத்து உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, பர்சனல் ரைட்ஸு, பிரைம் ஆர்டிக்கல் இதெல்லாம் நினச்சி பாருங்க. ஆண்டவர் மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் ரிக்வெஸ்ட் ஆன் ஒன் செகண்ட் ஐ ரிக்வெஸ்ட் யூ, நீங்கள் ப்ளீஸ் சிட்டி போலீஸ் கமிஷனரில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் போலீஸுக்கும் பர்மிஷன் கொடுங்க. என்கவுண்டர் பட சொல்லுங்க. ரவுடிங்களை சுட்டு கொள்ளுங்க சார். ரவுடிங்களை கூட்டி சொல்லுங்க. மகாபாரதம் என்ன சொல்லுது, கம்பராமாயணம் என்ன பண்ண சொல்லுது, பகவத்கீதை என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது, குரான் என்ன சொல்லுது, குர்ஆனுக்கு என்ன சொல்லுது? மனிதனுடைய குருதியை ரத்தத்தை இன்னொரு மனிதர் பார்க்குறாங்க. இவன் வெட்டி கூறு வைக்கிறான் சார், கத்திக்கு பூஜை போடுறாங்க சார். இது ஜனநாயக நாடா, சர்வதிக நாடா, காட்டுமிராட்டித்தனம் நாடா? இந்த நாட்டை ஆளுறது ஜனநாயகவாதியா, மக்களுடைய பிரதிநிதியா, இல்லை பார்பரியனா? நீங்கள் சொல்லி பாருங்க. எல்லாம் வந்து நம்ம சட்டத்தை பின்பற்றணும். 144 கோடி மக்களும் சட்டத்தால் பிணைக்கப்பட்டிருக்கோம். அந்த பிணைப்பிலிருந்து ஒருத்தர் வெளியே போனாக்கா அவன் சொசைட்டி வெளியேற்றணும். அவன் சொசைட்டிக்கு ஆபத்து. அவன் தான் கத்தி தூக்குறான், வெட்டலாம், குத்துறான். சட்டத்தை கையில் எடுத்து அந்த நாய் ஏன் டெய்லி குத்து நடக்குது, வெட்டு நடக்குது, கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, வைப்பறி நடக்குது, கல் ரோட்டு அடிக்கிறான், வெளிநாட்டு பணத்தை காத்துறான்? ஏன்னாக்கா நீதிபதிங்க வந்து டிஸ்ஆனஸ்ட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்க டிஸ்ஆனஸ்ட், ஹைகோர்ட் ஜட்ஜி டிஸ்ஆனஸ்ட். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி 30% கோடி லஞ்சம் வாங்கிட்டு அக்யூசர் ரிலீஸ் பண்ணுறான், க்ளீன் சீட் கொடுக்குறான். ஹைகோர்ட்டு நீதிபதி கோடி லஞ்சம் வாங்கிட்டு இது அக்யூசர் வந்து ரிலீஸ் பண்ணுறான், க்ளீன் சீட் கொடுக்குறான். அதான் கொலை பண்ணுறவனா அடிச்சிருந்தான், லஞ்சம் வாங்கலாம் அடிச்சிருந்தான், சந்திரமாஜி லோகிதாசன் தரான் சுப்ரீம் கோர்ட்டு. ஏன்னா அவன் லஞ்சம் வாங்கினான். சுப்ரீம் கோர்ட் லஞ்சம் வாங்குறான், ஹைகோர்ட் லஞ்சம் வாங்குறான். லஞ்சம் வாங்குற அதிகாரிகளோ, லஞ்சம் வாங்குற எம்எல்ஏவோ, எம்பியோ, சென்ட்ரல் மினிஸ்டர் சொன்னாக்க இல்லை அவன் அடிச்சிருந்துறான், அவன் சந்திரமாஜி, அவருக்கு லோகிதாசன் க்ளீன் சீட் கொடுக்குறான், அவன் லஞ்சம் வாங்கி.